போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார். விடியலின் கீதமாக முழங்குவார். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சேலம் மறைமாவட்டம் பாதுகாக்கும் பள்ளிப்பாளையம் புனித அந்தோணியார் அருள்தலத்திலிருந்து இந்த திருப்பலியானது ஒளிபரப்பாகின்றது. இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீரும் அருளும் கிடைக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்றைய மாதா தொலைக்காட்சியின் இணையதள திருப்பலியில் பங்கேற்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் சேலம் மறைமாவட்டம் பாதுகாக்கும் பள்ளிப்பாளையம் புனித அந்தோணியார் அருள்தல இறைமக்கள் சார்பாக
அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று திரு அவை இயேசு சபையின் நிறுவனர் புனித லயாலோ இன்னாசியாரை நன்றியோடு நினைவு கூறுகிறது. ஸ்பெயின் நாட்டில் பிறந்த இவர் இளமையில் போர் வீரராக வாழ்ந்தார். போரில் ஏற்பட்ட கடுமையான காயத்திற்கு பிறகு இறை வார்த்தையாலும் புனிதர்களின் வாழ்க்கையாலும் மனமாறி தம் வாழ்வை முழுமையாக இறைவனுக்கே அர்ப்பணித்தார். இறைவனின் திருவுள்ளத்தை அறிந்து அனைத்தும் ஆண்டவரின் அதிமிக மகிமைக்கே என்பதை தம் வாழ்வின் லட்சியமாக கொண்டு இயேசு சபையை நிறுவி கல்வி மறைப்பணி, சமூக பணி மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதல் வழியாக திரு அவைக்கு அளப்பரிய தொண்டாற்றினார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தமது சொந்த ஊரான நாசரேத்திற்கு செல்கிறார். அங்கு மக்கள் அவருடைய ஞானத்தையும் வல்ல செயல்களையும் கண்டு வியந்தாலும் இவர் தச்சனின் மகன் அல்லவா என்று கூறி அவரை சாதாரண மனிதராகவே கருதி ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். அவர்களின் நம்பிக்கையின்மையால் அங்கு இயேசு அதிக அதிசயங்களை செய்யவில்லை என்று நற்செய்தி எடுத்துரைக்கிறது. புனித இஞ்ஞாசியாரின் வாழ்வும் இன்றைய நற்செய்தியும் நமக்கு தரும் செய்தி என்னவென்றால், இறை திட்டத்தை அறிந்து இறைப்பணி செய்வதே நிறைவான நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடியது என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்வு முழுவதையும் இறைப்பணி செய்வதற்காக அர்ப்பணித்த நமது புனிதரை போன்று நம்முடைய வாழ்வில் நாம் கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து வாழ்கிறோமா என்று சிந்தித்தவர்களாய் இந்த நல்ல நாளில் நாமும் புனித இஞ்ஞாசியாரை போன்று இறை திருவுளத்திற்கு பணிந்து நடப்போம். இறைவனின் வழியில் நடப்போம். அதன் வழியாக இறை அருள் நிறைவை பெறுவோம். மேலும் இத்திருப்பலியில் நம் குடும்பங்களில் உள்ள நோயாளர்கள், இளையோர், குழந்தைகள், முதியவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அவரின் அருள் வேண்டி மன்றாடி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்று இறையாசிர் பெற்று செல்வோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித இஞ்ஞாசியார் எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்று உழைத்தார். நாமும் இறைவனின் அதிமிக மகிமைக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாம் நம்முடைய தவறுகள், குற்றங்கள், பாவங்களால் இறைவனுடைய அன்பிலிருந்து விலகி சென்றிருக்கிறோம். அதை நினைத்து பார்ப்போம். ஒருவேளை இறைவனுடைய ஆசிரை பெறுவதற்கு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் தடையாக இருப்பின் அதற்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களிடமும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 1 முதல் 9 வரை. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கீமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவரின் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 69 பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே,
இருக்கின்றன. பொய் குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டன. நான் திருடாததை இப்படி திருப்பித் தர முடியும்? ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை ஈர்த்து விட்டது. எனக்கு உண்டான ஆர்வம் என்னை ஈர்த்து விட்டது. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 54 தொடங்கி 58 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவே, நான் உம்மை போற்றுகின்றேன். இயேசுவே, நீர் என்னோடு இருக்கிறீர். இயேசுவே, நீர் என்னை வழி நடத்துகின்றீர். இயேசுவே, நீர் எனக்கு சுகம் கொடுக்கிறீர். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த வரிகளை உணர்ந்து ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து இந்த 2 வரிகளை நான் பாட நீங்கள் திரும்பி பாடுமாறு உங்களை கேட்கிறேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். பாடுவோம். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். மீண்டும் பாடுவோம். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை இல்லாத இடத்தில் எதுவுமே நிகழாது. நம்பிக்கை இல்லாத இடத்தில் அற்புதங்கள் நிகழாது. நம்பிக்கை இல்லாத இடத்தில் புதுமைகள் நிகழாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் ஒரு பேருந்திலே எல்லாரும் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென அந்த பேருந்து ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை மீறி அந்த பேருந்து ஓடிக்கொண்டிருந்தது. எல்லாருமே ஒரே பயமாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரே பதட்டம். உள்ளிருக்கின்ற அனைவரும், ஐயோ அம்மா, நாம் சாக போகிறோமே, அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது என்ற பதற்றத்தோடு எல்லாருமே ஒருவித கலக்கத்தோடு அச்சத்தோடு இருந்தார்கள். அவரவர் தெய்வங்களை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் கலக்கத்தோடு அச்சத்தோடு பயத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த பேருந்திலே இருந்த ஒரு சிறுவன் தன்னுடைய மொபைல் ஃபோனிலே வீடியோ கேம் விளையாண்டு கொண்டிருந்தான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம்.
அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறார்கள், தம்பி, அடுத்து என்ன நேருமோ என்று தெரியவில்லை, இந்த பேருந்து இப்படி தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லாரும் பதற்றத்தோடு பயத்தோடு இருக்கிறார்கள், நீ மட்டும் எப்படிப்பா இவ்வளோ கேஷுவலாக வந்து கேம் விளையாடி கொண்டு இருக்கிறாயோ, உனக்கு பயமா இல்லையா, உனக்கு பதட்டமா இல்லையா, நீ ஏன் இப்படி பயமே இல்லாமல் இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த சிறுவன் சிரித்து கொண்டே சொன்னானாம், நீங்களெல்லாம் ஏன் கவலைப்படுகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள், இந்த பேருந்தை ஓட்டுகின்ற ஓட்டுநர் என்னுடைய அப்பா தான், நான் இந்த பேருந்திலே பயணம் செய்கிறேன் என்பது அவருக்கு நன்றாக தெரியும், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவர் எங்கேயும் போய் நம்மை கவிழ்க்க விட மாட்டார், சரியாக நாம் போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்று அந்த சிறுவன் சொன்னான். உடனடியாக அந்த பேருந்து ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. அவர்கள் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவர்கள் போய் சேர்ந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு சிறிய கதையாக இருக்கலாம், ஆனால் இந்த சிறிய கதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய பாடம் பெரிது. கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்கள், அந்த சிறுவன் எல்லாரையும் விட கேஷுவலாக எப்பொழுதும் போல சிரித்து கொண்டே பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருந்தான். காரணம், அந்த பேருந்தை ஓட்டுகிறவர் அவருடைய தந்தை என்பது அந்த சிறுவனுக்கு தெரிந்திருந்தது. என் தந்தை என்னை எப்படியும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அந்த சிறுவனிடம் இருந்தது. இந்த சிறுவனிடமிருந்து நாம் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5 - 13 வரை வாசிக்கின்றோம். நூற்றுவ தலைவன் ஓடி வருகிறான், ஆண்டவரே, என் மகனுக்கு சுகமில்லை, அவன் இறந்து போயிருக்கின்றான், அவனை குணப்படுத்த உம்மால் மட்டும்தான் ஆண்டவரே முடியும் என்று சொல்லுகிறார். ஆனால் நூற்றுவ தலைவன் சொல்கின்ற வார்த்தைகளை பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு கீழ் 100 பேர் வேலை செய்கிறார்கள், ஒருவரை பார்த்து இங்கே வா என்றால் வருகிறான், இன்னொருவரை பார்த்து நீ போ என்றால் போகிறான், ஒருவரை பார்த்து இதை செய்க என்றால் அதை அவன் செய்கிறான், இன்னொருவரை பார்த்து இதை செய்க என்றால் அவன் செய்கிறான். ஆனால் நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், எனது மகன் குணமடைவான் என்று வேண்டிக் கொள்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நூற்றுவ தலைவனை ஆண்டவர் அந்த நிமிடமே பாராட்டுகின்றார். இஸ்ரவேலிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நான் யாரிடமே பார்த்ததில்லை. இயேசுவை தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டார், வார்த்தையை அனுப்பினார், அவனுடைய மகனுக்கு சுகத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 118:8 இறை வார்த்தை திருவிவிலியத்தினுடைய மைய இறை வார்த்தையாக இருக்கிறது. அந்த இறை வார்த்தை நமக்கு போதிக்கின்ற பாடத்தை பாருங்கள். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் இந்த பிரச்சனை தீரவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் இந்த வேண்டுதல் நிறைவேறவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த நோய் நமக்கு தீரவில்லை என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை குறைபாடுதான் காரணம். ஆகவே நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்துவோம். சீடர்கள் ஆண்டவரிடம் கேட்டார்கள், ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை இன்னும் மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதே போல் நாமும் ஆண்டவரிடம் நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை இல்லாமையால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த வல்ல செயல்களும் செய்ய முடியவில்லை என்று இருக்கவே கூடாது. தம் சொந்த ஊரிலே ஆண்டவரால் எந்த வல்ல செயல்களும் செய்யவில்லை. காரணம், அவர்களுடைய நம்பிக்கையின்மை காரணமாக அமைந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உறுதியாக நம்புவோம், ஆழமாக நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடி மீண்டும் அதே வார்த்தைகளை பாடி ஆண்டவரிடம் இன்னும் ஆழமாக நம்பிக்கை வைக்க வேண்டிக் கொள்வோம். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன் 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 என் ஆண்டவரை நம்பினேன். எழுந்து நிற்போம். ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வானக தந்தையிடம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். நல்லாயனாம் எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் புனித இஞ்ஞாசியாரை போன்று தூய்மையான ஆன்மீக ஆர்வத்தோடும் தாழ்ச்சியோடும் திரு அவையை வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய இளைஞர்கள் தங்கள் இலக்குகளை தாண்டி ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும் சமூகத்திற்கு நற்பணி செய்யும் நல்ல உள்ளங்களாக மாறவும் புனித இன்னாசியாரின் முன்மாதிரியை பின்பற்ற அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, இன்று தொலைக்காட்சி வழியாக இணையதளம் வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் அனைத்து குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், மேலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இறைவனின் அன்பு சூழலில் ஒற்றுமையுடன் வாழவும், நோயுற்றோர், முதியோர் மற்றும் துன்புறுவோர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வல்லங்களால் எம்மை எந்நாளும் நிறைப்பவரே, எம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் பாதுகாவலில் குடியிருக்கும் அனைத்து குடும்பங்களையும், மேலும் அவரின் பரிந்துரையை நாடி இவ்வாலயத்திற்கு வரும் அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களின் வேண்டுதல்களையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி குடும்பங்களுக்கு தேவையான அருள் வரத்தையும் அமைதியும் கொடுத்து, அவர்கள் செய்யும் தொழில்களில் தேவையான ஊக்கத்தையும் உடல் நலனை கொடுத்து தொடர்ந்து காத்திட புனித அந்தோணியரின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்மிடம் ஜெப உதவி கேட்டவர்கள் தேவைகள் விண்ணப்பங்கள் நிறைவேறும்படியாகவும் சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இரக்கமே உருவான இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். நீர் எங்களுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். அன்பு ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உம்மிடம் எடுத்துரைத்த எல்லா விண்ணப்பங்களையும், எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்ற வேளையில் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. இணையே நான் உமக்களித்து இறைவா என்று. இணையே நான் உமக்களித்து இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறை பொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: கடவுளும் ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ராயப்பன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற, இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு ஏற்ற வேளையில் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பத்தில் மரித்து போன அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாது உத்திரிக்கிற நிலையிலே வேதனை வருகிற ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியார், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித லயாலா இன்னாசியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு